வணக்கம். கதைப்போம் சிரிப்போம். மன்னருக்காக மீன் கொண்டுட்டு வந்தான் ஒரு மீனவன். அரிதான இந்த மீனை நீங்க வாங்குறதுதான் பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொன்னான். மன்னரும் மகிழ்ந்து போய் அவனுக்கு 5000 பொற்காசுகளை கொடுத்தாரு. மகாராணி கொதிச்சு போயிட்டாங்க. ஒரு அற்ப மீனுக்கு இவ்வளவு பணமா, அதை திரும்ப வாங்குங்கன்னு சொன்னாங்க. கொடுத்ததை திரும்ப வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு மன்னர். எப்படியும் அவங்க கிட்ட இருந்து பொற்காசுகளை பிடுங்கியே ஆகணும்னு நினைச்ச மகாராணி, சரி அவனை கூப்பிட்டு இந்த மீனை ஆனா பொண்ணான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னான். மீனவனை திருப்பி கூப்பிட்டு வந்தாங்க. என் மகாராணியே கேட்டாங்க. அவன் உஷாரா பதில் சொன்னான். இது ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, ரெண்டோட குணங்களையும் கொண்ட அதிசய மீன். அதனாலதான் பெருமையான இந்த மன்னருக்கே இதை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். இந்த பதிலால மறுபடியும் மனம் மகிழ்ந்து போன மன்னர் 5000 பொற்காசுகளை மறுபடியும் கொடுத்தாரு. அதுல இருந்து ஒரு காசு தரையில விழுந்து ஓடிச்சு. மீனவன் அதை தேடி எடுத்தான். மகாராணி கோபத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. கீழே விழுந்த காசை கூட விடுறானா பாரு, பேராசக்காரன்னு சொன்னாங்க. உடனே அவன் நிதானமா திருப்பி சொன்னா, நான் பேராசை இல்லாத எடுக்கல மகாராணி, அந்த நாணயத்துல மன்னரோட உருவம் இருக்கு, யாராவது தெரியாம இருந்துச்சா கூட என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொன்னானோ. உடனே மனம் மகிழ்ந்து போன மன்னர் மறுபடியும் 5000 பொற்காசுகளை கொடுத்தாராம். இப்போ மகாராணி தன்னோட வாயை மூடிக்கிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, பல இடங்கள்ல வாயை மூடிக்கிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும்.